ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ போடுற நேரத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு வெள்ளை கொண்ட கடலையை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. உங்களுக்கு சீக்கிரம் ஊறணுன்னா சுடு தண்ணியில் ஊற வச்சா ஒரு 3 மணி நேரத்தில் ஊறிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு குக்கரில் போட்டு சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 7-8 விசில் விட்டுடுங்க. குக்கர் விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் கேஸில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொன்னிறமாக. இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா இப்போவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே மொத்தமாக ஆட் பண்ணுறதுனால இப்போ நான் சேர்க்கலை. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வேக வச்ச கொண்டக்கடலையே இதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 லெமனை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியனை கட் பண்ணி அது மேலே தூவி விட்டுக்கோங்க. சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.